2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கட்டம் 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் நடக்கிறது. 3ஆம் கட்டத்தில் அசாம், பீகார், சத்தீஸ்கர், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் மற்றும் டையூ, கோவா, குஜராத், ஜம்மு மற்றும் காஷ்மீர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்தல் நடக்கிறது. இதில் 4ஆம் கட்ட தேர்தலில் தெலுங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளில் உள்ள ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. 4ஆம் கட்ட தேர்தல் மே 13ஆம் தேதி நடக்கிறது. அடிலாபாத், பெத்தபல்லே, கரீம்நகர், நிஜாமாபாத், ஜாகிராபாத், மேடக், மல்கஜ்கிரி, செகந்தராபாத், ஹைதராபாத், செவல்லா, மஹ்பூப் நகர், நாகர் கர்னூல், நல்கொண்டா, போங்கீர், வாரங்கல், மஹபூபாபாத், கம்மம் ஆகிய தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க உள்ளது. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஹைதராபாத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை குஷ்பு பாஜகவிற்காக மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டில் உடல்நிலை சரியில்லாமல் அவர் பிரச்சாரம் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் சில நாட்கள் மட்டும் பிரச்சாரம் செய்த குஷ்பு சில நேரங்களில் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும் மற்றும் ஒருவரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இன்று நான் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் இருக்கின்றேன். நான் என்னை அர்ப்பணித்துள்ளேன். எங்கள் அன்புக்குரிய பிரதமரின் பாதையை பின்பற்றி வருகிறோம். நரேந்திர மோடி வெற்றிக்காக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் மூழ்கிவிட்டேன். ஆனால் மிகவும் துரதிருஷ்டவசமாக நான் என் உடல்நிலை காரணமாக பிரச்சாரத்தை நிறுத்த முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். அதற்கு உடனடி கவனம் தேவைப்படும் என்பதால் பிரச்சாரத்தை நிறுத்துகிறேன். எலும்பின் காயம் காரணமாக பிரச்சாரத்தை நிறுத்துகிறேன். விரைவில் குணமடைய உங்கள் ஆதரவும் நல்லெண்ணமும் தேவை. 2019ஆம் ஆண்டு டெல்லியில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான விபத்தை தொடர்ந்து எனக்கு முதலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்த காயம் கடந்து 5 ஆண்டுகளாக என்னை துன்புறுத்துகிறது. தொடர்ந்து சிகிச்சை அளித்தாலும் குணமடையவில்லை. பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று எனது மருத்துவ குழு எனக்கு கண்டிப்பாக அறிவுறுத்தியது. அது எனது நிலையை மோசமாக்கும் மற்றும் மோசமடைய செய்யும். அர்ப்பணிப்புள்ள காரியகர்த்தா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் உண்மையான அர்ப்பணிப்புள்ள பாஜக போர் வீரன் என்ற முறையில் எனது மருத்துவரின் அறிவுரைக்கு எதிராக வலி மற்றும் வேதனை இருந்தபோதிலும் என்னால் முடிந்தவரை உழைத்து பிரச்சாரம் செய்தேன். எதிர்பார்த்தபடியே உடல்நிலை மோசமடைந்தது. அதனால் இனிமேல் பிரச்சாரம் செய்ய மாட்டேன். பிரச்சாரத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளேன் என்று குஷ்பு தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யாத குஷ்பு செகந்தராபாத் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் கிஷன் ரெட்டிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார். செகந்தராபாத் ஷேக்பேட்டையில் உள்ள சிவாஜி சவுக் அருகே உள்ள சிவாஜி சிலைக்கு குஷ்பு மாலை அணிவித்தார். பின்னர் கிஷன் ரெட்டியின் ரோட் ஷோவில் பங்கேற்றார். அவரை காண உள்ளூர் தலைவர்களுடன் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.